ஹலோ வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு பாடப்பகுதியிலிருந்து ஒவ்வொரு தலைப்பாக பார்க்கலாம். சரியா நண்பர்களே, இதுவரைக்கும் என்னுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனேக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது என்னுடைய வீடியோ பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது நிறை குறைகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்பத்தமிழ் 6ஆம் வகுப்பு. ஆசிரியர் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான். பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னா கனகசுப்புரத்தினம். பாரதிதாசன் பாரதியார் மீது கொண்ட பற்றால் தான் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார். அவருடைய கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியிருக்காரு. எனவே தான் இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறாரு. பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறாரு. தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கு. இவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா புதுச்சேரி. அதனால் இவரை புதுவை குயில் என்று அழைக்கிறாங்க. இவர் பிறப்பு 29/4/1891, இறப்பு 21/4/1964. இவருடைய பிற நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேரத்தாண்டவம், அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, சஞ்சீவி பர்வத்தின் சாரல், பிசிராந்தையார், கண்ணகி புரட்சி காப்பியம். இவர் நடத்திய இதழ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயில். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமையணும்னு நினைத்தவர் யாருன்னா இந்த பாரதிதாசன் தான். இவருடைய பாடலில் உள்ள பொறுத்துக ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். பாரதிதாசன் பற்றி ஃபுல் விஷயமும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டிஆர்பியில் தனி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடப்பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். பாவலரேறு அப்படிங்கிறது சிறப்பு பெயர். ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள்னு பொருள். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி என்பது பொருள். துரைமாணிக்கம் எழுதிய நூல் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலா. இவருடைய கனிச்சாறு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. தாய்மொழியில் படித்தால்தான் மேன்மை அடையலாம் என்று கூறியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி அதாவது உலகம் சுருங்கிவிட்டது என்று கூறியவரும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். 6ஆம் வகுப்பு இயல் 1லிருந்து தான் பார்த்துட்டே வரோம். இன்பத்தமிழ் பார்த்தாச்சு, தமிழ் கும்மி பார்த்தாச்சு. அது ரெண்டும் செய்யுள். அடுத்தே பார்த்திங்கன்னா வளர்தமிழ். இது உரைநடை. உலகில் மொத்தம் உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் காணப்படுகின்றனவாம். பல மொழிகளையும் கற்றறிந்த கவிஞர் யாருன்னா பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்மொழியினுடைய இனிமையை பாடியவரும் இந்த பாரதியார் தான். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை கூறியவரும் இந்த பாரதியார் தான். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தமிழ் மொழி எழுத்துக்களை எளிமையாக எழுத எந்த முறை பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலஞ்சுழி முறை தான். வலஞ்சுழி எழுத்துக்கள் எவை அப்படின்னா அ, ஏ, ஔ, ஞ, ந. 3 சுழி நா. இடஞ்சுழி எழுத்துக்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட, ய, ழ. லகரம், சிறப்பு லகரம் ழ. அஃறிணையை பிரிக்கக்கூடிய முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா அல் கூட்டல் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை என்று பொருள். பாகற்காய் எப்படி பிரிக்கிறாங்கன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், அதான் பாகற்காய். தமிழ் என்னும் சொல் தொல்காப்பியத்தில் எந்த நூற்பாவில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழன் கிளவியும் அதனோரற்றே. தமிழ்நாடு என்னும் சொல் சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் எந்த வரிகளில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். தமிழன் என்னும் சொல் அப்பர் தேவாரத்தில் திருத்தாண்டகத்தில் தமிழன் கண்டாய் என்னும் வரிகளில் இடம்பெற்றிருக்கு. மா என்பதன் பொருள் மரம்.
விலங்கு, பெரிய திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு என பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது. பூவின் 7 நிலைகள் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். மல்லியை தலை என்றும், வரகு தாள் என்றும், தாழைனா மடல் என்றும், கரும்பு நாணல் என்பதை தோகை என்றும், கமுகு பாக்கு என்பதை கூந்தல் என்றும் அழைக்கிறார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கனவு பலித்தது, அதாவது துணைப்பாட கட்டுரை, இயல் 1ல் உள்ள துணைப்பாட கட்டுரை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் இதில் காணப்படுகிறது. அதில் ஒரு சில விஷயங்களை இதில் நம்ம பார்க்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5ம் கலந்த கலவை தான் ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருன்னா தொல்காப்பியர். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவரும் இந்த தொல்காப்பியர் தான். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் அது குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டும், பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை இந்த நூல்களெல்லாம் இது பற்றிய செய்திகளை குறிப்பிடுகிறது. திரவப் பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை ஔவையார் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற பாடல் மூலம் விளக்குறாரு. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10/10 சொல்லக்கூடிய நூலில் இடம்பெற்றிருக்கு. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்னும் நூலில் காணப்படுது. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான, அதாவது அறுவை சிகிச்சை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன இல்லை? அதே போல் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்யும் முறையும் அறிவியல் அறிஞர் கலிலியோ கழுவி நிறுவியிருக்காரு. அதை தமிழ் புலவர் பார்த்திங்கன்னா கபிலர் அவர் திருவள்ளுவ மாலையில் ஒரு பாடல் மூலம் இந்த செய்தியை விளக்கியிருக்காரு. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் இந்த பாடல் மூலம் அதனுடைய உண்மைத்தன்மையை விளக்கியிருக்காரு. இப்படிப்பட்ட அறிவியல் சிந்தனைகளோடு தான் நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை இந்த பாடம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் பார்த்திங்கன்னா இதில் நிறையா செய்யுள் சொல்லியிருப்பாங்க. அதை நான் தனி ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.